எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்தே இப்படித்தான். டெல்லி உதவியை கேட்பது அதிமுகவுக்கு புதிது இல்லை. வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. தமிழகத்தின் பிரதான அரசியல் கட்சிகளில் ஒன்றான அதிமுகவின் உள் மோதல்களும் அதை தீர்க்க டெல்லியை நாடுவதும் சமீப காலமாக தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் ஆதரவு நிலையை வலுப்படுத்தவும் பிளவுகளை சரி செய்யவும் டெல்லி அரசியல் தலைமையின் தலையீட்டை எதிர்பார்த்து பயணங்களை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கோட்டையனின் அதிரடி நகர்வு சமீபத்திய அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதிமுகவின் மூத்த தலைவரான KA செங்கோட்டையனின் டெல்லி பயணம் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் டெல்லிக்கு புறப்பட்ட அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகின. இந்த சந்திப்பு குறித்து செங்கோட்டையன் ஹரித்வாருக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றேன். ஆனால் டெல்லி சென்றதும் அமித்ஷாவை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. இன்றைய அரசியல் சூழல் குறித்தும் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் பேசினோம் என்று தெரிவித்தார். இந்த சந்திப்பு அதிமுகவுக்குள் இருக்கும் அதிருப்தியாளர்களை ஒருங்கிணைக்க பாஜக முயற்சிப்பதாக கருதப்படுகிறது. அதிமுகவின் ஒற்றை தலைமை விவகாரம் உச்சகட்டத்தை எட்டிய போது எடப்பாடி பழனிசாமி மற்றும் O பன்னீர்செல்வம் ஆகிய இருவரும் டெல்லிக்கு சென்று பாஜக தலைவர்களை சந்தித்தனர். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு தனது நிலையை வலுப்படுத்தவும் மத்திய அரசின் ஆதரவை பெறவும் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அதேபோல O பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் இணைந்து தனக்கான ஆதரவை திரட்ட டெல்லி சென்றார். நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் தொடர்ந்து சட்ட போராட்டங்கள் நடந்த நிலையில் டெல்லியின் ஆதரவு யாருக்கு என்பது முக்கியத்துவம் பெற்றது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து விலகி தனித்து போட்டியிட்டது. இரு கட்சிகளும் தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. இதன் காரணமாக 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மீண்டும் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று பாஜக விரும்புவதாக பேச்சுக்கள் வலுத்து வருகின்றன. குறிப்பாக திமுகவை வீழ்த்துவதற்கு அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதே பாஜகவின் நிலைப்பாடாக உள்ளது. இதற்காக அதிமுகவின் பிளவுபட்ட அணிகளை மீண்டும் இணைக்க பாஜக முயற்சி செய்வதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிமுகவின் டெல்லி உறவு என்பது புதிதல்ல. எம்ஜிஆர் காலத்தில் இந்திரா காந்தியின் ஆதரவை பெற்றிருந்த நிலையில் ஜானகி மற்றும் ஜெயலலிதா அணிகளாக பிரிந்தபோது மத்திய அரசின் தலையீடு முக்கிய பங்காற்றியது. ஜெயலலிதா MP-யாக பதவி வகித்தவர் என்பது இதற்கு மேலும் உதவியாக இருந்தது. ஒவ்வொரு முறையும் கட்சிக்குள் குழப்பம் ஏற்படும் போது அதன் தலைவர்கள் டெல்லியை நோக்கி செல்வது ஒரு வழக்கமான அரசியல் நகர்வாகிவிட்டது. எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அவர்களுக்கு ஒரு வழிகாட்டி தேவைப்பட்டது. ஜெயலலிதாவின் பிற்கால ஆட்சி காலத்தில் பத்திரிகையாளர் சோ அப்படியான வழிகாட்டியாக இருந்தார். 1977ஆம் ஆண்டு தமிழகத்தில் அதிமுக ஆட்சியை பிடித்தது. அந்த நேரத்தில் மத்தியில் இந்திரா காந்திக்கு ஏற்பட்ட அரசியல் பின்னடைவுகளால் அவர் அதிகாரத்தை இழந்தார். இருப்பினும் எம்ஜிஆர் மற்றும் இந்திரா காந்தி இருவருக்கும் இடையிலான தனிப்பட்ட புரிதலும் மரியாதையும் குறையவில்லை. 1980இல் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுகவும் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரசும் கைகோர்த்தன. மதுரையில் நடைபெற்ற மாபெரும் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் இருவரும் ஒரே மேடையில் தோன்றி தங்கள் கூட்டணியின் வலிமையை பறைசாற்றினர். இந்திராதான் என் உறவு கட்சி என்று எம்ஜிஆர் வெளிப்படையாக அறிவித்து மத்திய அரசுடன் எப்போதும் இணக்கமான உறவையே விரும்புவதாக காட்டினார். 1984ஆம் ஆண்டு எம்ஜிஆர் திடீர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது அவசர நிலையை சமாளித்து இந்திரா காந்தி டெல்லியில் இருந்து விமானம் மூலம் வந்து எம்ஜிஆரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். நீங்கள் தைரியசாலி, இந்த சோதனையிலிருந்தும் மீண்டு வருவீர்கள் என்று அவர் சொன்ன வார்த்தைகள் எம்ஜிஆருக்கு ஊக்கமாக இருந்தது. ஆளுநர் நியமனம், சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளில் எம்ஜிஆர் இந்திரா காந்தி இணக்கமாக செயல்பட்டனர். அதிமுக என்பது அஇஅதிமுக என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதற்கு காரணம் இந்திரா காந்தி மாநில கட்சிகளை தடை செய்து விடுவார் என்ற அச்சம்தான் என கூறப்படுகிறது. செங்கோட்டையனின் சமீபத்திய டெல்லி பயணம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு புதிய அணி உருவாகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. OPS, தினகரன், சசிகலா ஆகியோருடன் செங்கோட்டையன் கைகோர்க்கும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் இதன் மூலம் கட்சிக்குள் ஒரு புதிய அரசியல் திருப்பம் ஏற்படலாம் என்றும் கருதப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவின் பிளவுகளை சரி செய்து பாஜகவுடனான கூட்டணியை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது. இதன் அடுத்த கட்ட நகர்வுகள் தமிழக அரசியல் களத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திடுங்கள்.